Hi friends, welcome to Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு சுவையான ரசகுல்லா வீட்லயே செய்யறது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் 2 லிட்டர் பால் வந்து எடுத்துர்க்கேன். தண்ணி கலக்காம எடுத்துக்கோங்க. இதை வந்து காய வச்சிடுங்க. காஞ்சி வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பால் வந்து நம்ம திரிய வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லாஸ்ட்டில் வந்து பன்னீரில் வந்து நிறைய லெமனோட ஸ்மெல் வந்துடும். அதுக்காக தான். பாருங்கள், பால் வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டு இது போல் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நம்ம திரிய வச்ச பாலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை சேர்த்ததுனால நம்ம நார்மல் கோல்டு வாட்டரை வந்து ஆட் பண்ணி இந்த பன்னீரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், மெல்லமாக பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஸ்குவீஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து வெளியே எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட்டிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போல் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நாட் போட்டு வச்சுருங்க. அடி கனமான ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பன்னீர் வந்து 1 ஹவர் ஆயிருக்கு. நம்ம வந்து இந்த முடிச்சை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து பன்னீர் வந்து கிடச்சிருக்கு. இந்த பன்னீரை சப்பாத்தி மாவு பிசைகிறது போல் நல்லா வந்து ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ் வரையும் நம்ம வந்து நல்லா வந்து நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நாதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து ரசகுல்லாலாம் கிராக் இல்லாமல் சூப்பராக வந்து வரும். அதனால தான் ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ் போல் இது வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேன்சரோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட போனுக்கும் பல்லுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இதனால் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து பன்னீரை வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். இது அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதனால் நிறைய இம்யூன் சக்தி கிடைக்கும். நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுனால நிறைய டிசீஸ் வந்து நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம அவ்வளோ நேரம் தேய்ச்சதுனால கொஞ்சம் கூட கிராக்கே இல்லாமல் வந்து பால் வந்து ரெடியாக இருக்குது. இது போல் நான் வந்து மிச்சம் இருக்கிறதையும் வந்து பால் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்பயே காய வச்சோம் இல்லைங்களா, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணியில் வந்து 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கம்பி பதத்துக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சர்க்கரை வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனாலே போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது போல் பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பன்னீர் பாலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். மெல்லமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம இதை வந்து பாயில் பண்ண விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம பால்ஸ் எல்லாம் வந்து சின்னசாக போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை மீண்டும் வந்து நல்லா வந்து பாயில் பண்ண விடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து 3 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் போல் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து பாயில் பண்ண விட்டுடலாம். ஆஃப்டர் 1 மினிட் வந்து இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இதை வந்து இதிலே வந்து அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை பாவோட இனிப்பு தன்மையெல்லாம் வந்து இந்த ரசகுல்லா வந்து சக் பண்ணிக்கும். இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து விட்டுடுங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. எப்படி வந்து ஜீராலாம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்பாஞ்ச் போல் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.